ராஜேஷ்குமார் நாவல் ஒளிந்தாலும் விடமாட்டேன். அத்தியாயம் 16. மேடம், என்ன சொல்கிறீங்க? இது ரொம்ப சீரியஸான விஷயம். நல்லா யோசித்து தான் தீர்வு காண முடியும். இங்கிருந்தா யோசிக்கிறதுக்குள்ளே அந்த ஆள் என்னை என்ன வேணால் செஞ்சிருவான். அதனால் கால் ஷீட்டை எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு 2 மாதம் கண்காணாத இடத்துக்கு போக விரும்புகிறேன். திரும்பி வரப்போ தீர்வோடு வருவேன். ஜக்கிலிருந்து தண்ணீரை ஒரு மடரு குளித்து விட்டு சொன்னாள். யார் கேட்டாலும் உடல்நிலை சரியில்லாததால் ஓய்வெடுக்க போயிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் எங்கே இருக்கேங்கிறத ரகசியமாக வச்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. எங்கே போகிறதா இருக்கீங்க? கர்நாடகாவில் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு. அங்கே போய் 2 மாதம் இருந்தால் பிரச்சனை தீந்துருமா? பரபரப்பு, டென்ஷன் இதெல்லாம் இல்லாத அமைதியான சூழலில் இருந்தோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தனி கட்டியாக கரைச்சிடலாம். யோசனைகள் கிடைக்கும். நாளைக்கு விடிய காலை நான் இங்கே இருக்க மாட்டேன். என்ன புக் பண்ணிடுங்க. ப்ரொடியூசர் டைரக்டர்களை மட்டும் சமாளிச்சுக்கங்க சொல்லிவிட்டு மாடிப்படிகளை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள் தாமினி. மறுநாள் சாயந்தரம் 7 மணி. கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவில் நீச்சல் குளத்தில் இருந்து மாமிச மலையாய் மேலே வந்த திருச்சிற்றம்பலம் டர்க்கி டவலால் தலையை துவட்டி கொண்டே கூப்பிட்டார். தர்மா. முகப்பு கதவருகே கையை கடைந்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் தர்மா. ஐயா, தாமினி கிட்டே இருந்து ஃபோன் வந்துச்சா? இல்லைங்க, இது வரைக்கும் வரலை. எவளுமே என்னை இவ்வளவு தூரம் அலைய வச்சதும் இல்லை. இவ என்ன பிகு பண்ணிக்கிட்டு இருக்கா? இவளுக்கு என்ன திமிரு, என்ன அலட்சியம்? மயிலே இறகு போடுன்னா போடாதையா. அன்னைக்கு அவளை வீட்டில் கொண்டு போய் விடாமல் நேராக இங்கே கொண்டு வந்திருக்கணும். அவளால் என்ன செஞ்சிட முடியும்? காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்கணும். பொம்பளைங்க விஷயத்தில் எனக்கு பலாத்காரம் பிடிக்காதரா. நாம் பலரை பயமுறுத்தலாம், ஆனால் அவங்களா தானாக வந்தாதான்டா நல்லாயிருக்கும். இவ தான் இவ்வளவு தூரம் முரண்டு பிடிக்கிறாளே. பார்க்கலாம். நேத்திக்கு கொடுத்த அதிர்ச்சி வைத்தியத்திலேயே ஆடி போயிருப்பான். இந்த ஆள் சும்மா விட மாட்டான். ஒரு தடவை தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அவன் விடமாட்டான்னு அவனுக்கு தெரியும். அப்படி எண்ணம் வந்திருந்தா இந்நேரம் ஃபோன் பண்ணியிருப்பாளே. இவ்வளவு நாளாக முரண்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாளே. திடீர்னு இறங்கி வர தயக்கமாக இருக்கும். அவளுக்கு டயல் பண்ணு, என்னாச்சுன்னு கேட்டுடலாம். தர்மா தலையசைத்து விட்டு ஃபோனை எடுக்க உள்ளே சென்றான். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ என்று சத்தியமூர்த்தியின் குரல் கேட்டது. தர்மா சிற்றம்பலத்திடம் ரிசீவரை கொடுத்தான். ஐயா, அவளோட மேனேஜர் பேசுகிறான். அவர் அவளிடமிருந்து அதை வாங்கி காதரும் வைத்தார். தாமினி இல்லையா? இல்லை. நீங்கள் யார் பேசுகிறது? தாமினியோட பர்சனல் லைனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவளோட பெட்ரூம் வரைக்கும் வந்து ஃபோனை எடுத்து போகிற நீ யாருன்னு முதல்ல சொல்லு. ஒரு வினாடி யோசனையோடு மௌனித்த சத்தியமூர்த்தி அவர் யாரென்று யூகித்து கொண்டு கேட்டான். நீங்கள் மினிஸ்டர் திருச்சிற்றம்பலம் பேசுகிறது? ஆமாம். தாமினி கிட்ட ரிசீவரை கொடு. அவங்க வெளியூர் போயிருக்காங்க. வெளியூரா? ஷூட்டிங்கா? இல்லை, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. எந்த ஊருக்கு போயிருக்கா? எனக்கு தெரியாது. மேனேஜர், உனக்கு தெரியாமல் அவள் எங்கேயும் போக மாட்டான்னு நினைக்கிறேன். அவள் எங்கே போயிருக்கான்னு மரியாதையாக சொல்லிடு. உண்மையை